தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தல் அதிகாரியாக சட்டசபை செயலரை நியமித்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு 6 எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அதிமுக சார்பில் மைத்ரேயன், இளவரசன், திமுக சார்பில் திருச்சி சிவா, கனிமொழி, காங்கிரஸ் கட்சியில் ஞானதேசிகன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி ராஜா ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. புதிய 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கால அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக தமிழக சட்டசபை செயலர், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக சட்டசபை இணை செயலரை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இந்த அதிகாரிகளிடம் தமிழக தலைமைச் செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களிலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஓட்டுப்பதிவு தேவைப்பட்டால் தமிழக சட்டசபை குழுக்கள் அறையில் நடைபெறும் என்றும் தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அறிவித்துள்ளார்.